இன்னைக்கு காலையிலிருந்து ஒரு வீடியோ வைரல் ஆகிறத பார்த்துருப்பீங்க. அதாவது ஐன்ஸ்டீன் அவர்களுடைய ஹாலோகிராம் மூலமாக மாணவர்களுக்கு பாடம் எடுக்கும் காட்சி அப்படின்னு சொல்லி செய்தி சேனல்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோவை ஷேர் பண்ணி பலரும் இது ஒரு புதிய முன்னெடுப்பு அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. கூடவே தாவேக அரசு தான் இந்த முன்னெடுப்பு செஞ்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் பகிர்ந்திருந்தாங்க. ஆனால் மறுபுறம் பார்க்கும்போது அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா 2025 தேதி போட்டிருக்கு. எனவே அப்போ எடுத்த வீடியோவை இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பலரும் பதிவிடுறதா பார்க்க முடிஞ்சது. சரி, இதில் உண்மை என்னன்னு தேடி பார்க்கும்போது ஃபேக்ட் செக் பண்ணக்கூடிய யூடன் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதுவும் அந்த ஹோலோகிராம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஸ்கூல்ல மாணவர்களுக்கு பாடம் எடுத்தார் இல்லையா, அவர்கிட்டயே தொடர்பு கொண்டு இந்த வீடியோ எப்போ எடுத்தது அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது மதுரை அவனியாபுரம் அரசு நடுநிலைப் பள்ளியில் காமா அப்படிங்கிற தொழில்நுட்ப நிறுவனம் தான் இந்த ஹோலோகிராம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாணவர்களுக்கு பாடம் எடுத்திருக்காங்க. இந்த வீடியோவானது கடந்த ஜூன் மாதம் 17ஆம் தேதி 2026 அன்னைக்கு தான் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி தான் அந்த நிறுவனத்துடைய நிறுவனரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டவருமான கார்த்திக் மாரி பிச்சை அவர்கள் யூட்டனுக்கு தெளிவுபடுத்தியிருக்காரு. எனவே இந்த வீடியோவானது பழசு கிடையாது, புதுசுதா அப்படிங்கிற விஷயத்தை யூட்டன் தெளிவுபடுத்தியிருக்காங்க. எனவே இதை தொடர்ந்து தான் சரி இவர் என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி இவருடைய ஐடிக்குள்ளே போய் பார்த்தோம்னா அங்கே தாங்க நமக்கு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. இந்த ஐன்ஸ்டீன் ஹோலோகிராமை உருவாக்குனது யார் தெரியுமா? நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் கும்பகோணம் தொகுதியில் தாவேக சார்பில் போட்டி போட்ட வினோத் அவர்கள் இதே மாதிரி விஜய் போலவே ஹோலோகிராம் உருவாக்கி பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு. எனவே அவங்களுக்கும் இதே கார்த்திக் மாரி பிச்சை அவருடைய நிறுவனம், அதாவது காமா நிறுவனம் தான் ஹோலோகிராமை வழங்கியிருக்கிறாங்க. எனவே இதுதான் பல கேள்விகளை உண்டு பண்ணியிருக்குது. இத்தனைக்கும் கார்த்திக் மாரி பிச்சை அப்படிங்கிறவர் இந்த நிறுவனத்துக்கு மட்டும் நிறுவனர் அப்படின்னு போட்டுக்காம பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லியும் தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரு. எனவே தாவேகாவுடைய பிரச்சாரத்துக்கு ஹோலோகிராமை வழங்கிய இவருக்கு, தாவேகாவில் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஒர்க் பண்ண இவருக்கு பள்ளியில் இந்த மாதிரியான நிகழ்ச்சி நடத்துறதுக்கு யார் அனுமதி கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி தான் இப்போ பிரதானமாக எழ ஆரம்பிச்சிருக்குது. எனவே தாவேகா சார்பில் யார் ஒர்க் பண்ணாலும் சரி, இப்படி அரசு பள்ளியில் போய் இப்படி விளம்பரப்படுத்திக்கலாமா அப்படிங்கிற கேள்வியை பலரும் இப்போ முன்வைக்க தொடங்கியிருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இந்த கார்த்திக் மாரி பிச்சை அப்படிங்கிறவர் இந்த அவனியாபுரம் பள்ளியில் தான் படிச்சுட்டு இந்த அளவுக்கு முன்னேறிக்கிறாரு. எனவே அதாவது பெருமையாக தான் பதிவு பண்ணியிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி பலரும் குறிப்பிட்றாங்க. ஆனால் அதெல்லாம் நல்ல விஷயம்தான். அதே சமயத்தில் ஒரு கட்சிக்காக பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அளவுக்கு ஒர்க் பண்ணவரை எப்படி இந்த மாதிரி அரசு நிகழ்ச்சிகளை பங்கேற்க செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் முதன்மையாக கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இவர் இந்த வீடியோ பதிவிடும் போது சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தில் நம்முடைய ஹோலோகிராம் பயன்படுத்தப்பட்டது, அதற்கு அடுத்த ஸ்டெப்பாக இப்படி நாங்கள் ஸ்கூலில் பயன்படுத்தியிருக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் அட்ரஸ் பண்ணுறாரு. எனவே கேம்பெயினில் தன்னுடைய ஹோலோகிராம் டெக்னாலஜி பயன்படுத்தியதையும் இப்படி பள்ளிக்கூடத்தில் பயன்படுத்தியதையும் போட்டு நீங்கள் வேணா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரத்தையும் அவர் வெளியிட்டிருக்கிறாரு. எனவே பள்ளி நிகழ்ச்சியை அரசியலோட தொடர்புபடுத்தி அதை விளம்பரமாக மாத்திரதா அப்படிங்கிற கேள்வியை தான் பலரும் முன் வச்சிட்டு இருக்காங்க. இவர் இந்த ஹோலோகிராம் விஷயத்துல இப்படி தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னா தாவேக நிர்வாகிகள் தொடர்ச்சியா பள்ளிகளை டார்கெட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா மருத்துவமனைக்கு ஆய்வுக்கு போறது, குறிப்பா பள்ளிகளுக்கு நாங்க ஆய்வுக்கு போறோம், முதலமைச்சருடைய படத்தை நாங்க வகுப்பறையில மாட்ட போறோம் அப்படிங்கிற பேர்ல குழந்தைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் தொல்லை கொடுக்கறதே தினந்தன வேலையா வச்சிட்டு இருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது கடந்த 2 நாட்கள்ல மட்டும் பல்வேறு சம்பவங்கள் பதிவாயிருக்குது. விழுப்புரம் மாவட்டம் மாம்பழம்பட்டு பகுதியில் இயங்கிட்டு வர மேல்நிலைப் பள்ளியில ஆய்வு பண்ற அப்படிங்கிற பேர்ல தாவேகாவுடைய காணை ஒன்றிய செயலாளரான ஜான் பீட்டர் அவர்கள் தன்னோட சில நபர்களை கூட்டிக்கிட்டு ஹெட்மாஸ்டர் ரூமுக்கு போறாரு. அங்கிருந்து ஹெட்மாஸ்டர் கிட்ட பள்ளிக்கூடம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி ஆணவமா கேள்வி கேட்டிருக்காரு. தொடர்ந்து எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க, எப்படி படிக்கிறாங்க, ஆசிரியர்கள் ஒழுங்கா பாடம் நடத்துறாங்களா அப்படின்னு சொல்லி கல்வித்துறை அதிகாரிகளை போலவே இவரு கேள்வி கேட்டிருக்காரு. மேலும் இதுக்கெல்லாம் பதிலளிச்ச ஹெட்மாஸ்டர் கிட்ட நடப்பது எங்களுடைய தளபதி ஆச்சு, பார்த்து நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை துணையிலும் பேசிட்டு வந்திருக்கிறாங்க. மேலும் கல்வி அதிகாரிகளை போல கிளாஸ் ரூமுக்குள்ள பார்வையிட்டு இருக்காங்க. அங்க ஒரு கிளாஸ்ல போய் உங்களுக்கு தளபதி விஜய் தெரியுமா, அவங்களுடைய படங்கள் எல்லாம் பார்த்திருக்கீங்களா, இப்போ அவரு தான் முதலமைச்சர், நாங்க டிவிகே கட்சியிலிருந்து வர்றோம் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் கிட்ட தேர்தல் பிரச்சாரம் மாதிரியே பேசி ஒரு தகாத செயலில் ஈடுபட்டு இருக்காங்க. நடக்கிறது நம்மளுடைய தளபதி ஆட்சி தான், அதனாலதான் நாங்க ஆய்வு செய்ய வந்திருக்கோம்னு சொல்லிட்டு மாணவர்கள் கிட்ட புத்தகத்தையும் வாங்கி பார்த்துருக்காங்க. எனவே இந்த ஒட்டுமொத்த சினாரியோவும் ஒண்ணு விடாம ஒரு படம் போல அடுத்தடுத்த சீனா ரீல்ஸ் எடுத்து அதை தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்திலையும் இந்த ஒன்றிய செயலாளரான ஜான் பீட்டர் அவர்கள் ரீல்ஸா வெளியிட்டு இருக்காரு. எனவே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இவங்களுக்கெல்லாம் இப்படி நடந்துக்கிறதுக்கு யாருங்க அதிகாரம் கொடுக்குறாங்க, இவங்களுக்கு எப்படி இந்த தைரியம் வருது அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள்லயே இன்னொரு சம்பவம் நடக்குது. அதாவது கடந்த ஜூன் 17ஆம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பகுதியில் வினோபா நகரில் இயங்கிட்டு வர அரசு தொடக்கப்பள்ளியில் போய் தாவேகாவுடைய உத்திரமேரூர் ஒன்றிய செயலாளர் நான் இங்கே படத்தை மாட்டியே ஆவேன்னு சொல்லி கூட 20 பேரை கூட்டிகிட்டு போய் அதுலேயும் சில பேர் கட்சியோட துண்டுகள், கட்சியோட பேட்ஜ் எல்லாம் அணிஞ்சிருக்கிறாங்க.
இன்னும் சில பொதுமக்களை கூட்டிட்டு போய் ஒரு அரசு விழா மாதிரி அதை நடத்துறாரு. முதலமைச்சர் விஜய் அவருடைய போட்டோவை எடுத்துக்காட்டி, இவர் யார் தெரியுமா, இவர் தான் இப்போ உங்களுக்கு சிஎம் அப்படின்னு சொல்லிடலாம் அங்க ஒரு அரசியல் பிரச்சாரம் மாதிரியே பண்றாரு. எனவே பாடம் நடத்துற வேலையில ஆசிரியர்களை டிஸ்டர்ப் பண்ணி, மாணவர்களை டிஸ்டர்ப் பண்ணி, அவங்களுடைய அனுமதியே இல்லாம வீடியோ எடுத்து வெளியே போட்டுருக்காங்க. இதோட மட்டும் நிக்காம அந்த பகுதியுடைய சுற்றுவட்டார பகுதிகளில் இருக்கிற 3 பள்ளிகளுக்கு போய் இதே மாதிரியான வேலைகளை ஈடுபட்டு புகைப்படத்தை மாட்டிட்டு வந்திருக்காங்க. எனவே இதை தொடர்ந்து தான் உத்திரமேரூர் பகுதியை சேர்ந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவர் இவங்க மேல புகார் அளிச்சிருக்காங்க. அதாவது அவர் ஊடகத்துக்கு என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா, பள்ளி நடக்கிற நேரத்துல கட்சியோட கொடி, துண்டு ஆகியவற்றை பயன்படுத்தி இவங்க உள்ள நுழைஞ்சது மிகப்பெரிய குற்றம். மேலும் பள்ளி நேரத்துல பள்ளிக்கு சம்பந்தப்படாதவங்க அனுமதி இல்லாம உள்ள நுழையிறது, பள்ளி மாணவர்களை வீடியோ எடுத்து போறது பெரிய குற்றம் அப்படிங்கிற விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. மேலும் இதுல குறிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி மகாவிஷ்ணு அப்படிங்கிற நபர் அரசு பள்ளிக்குள்ள நுழைஞ்சு மத பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தாரு. அந்த பிரச்சனை எழுந்த பின்னாடி இந்த மாதிரி பள்ளிக்கு சம்பந்தமில்லாத நபர்கள் பள்ளி வளாகத்துக்குள்ள அனுமதியின்றி உள்ள நுழையக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த அரசு ஒரு அறிவிப்பாவே வெளியிட்டு இருந்தாங்க. ஆக அந்த அறிவிப்பையும் இந்த தாவேக்காவினர் மதிக்கவே இல்லை அப்படிங்கிறதா நம்ம இங்க பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. மேலும் அலுவலகத்தில் தான் சிஎம் உடைய போட்டோவை மாட்டுவாங்களே தவிர எந்த ஆட்சி காலத்திலையும் வகுப்பறையில போய் ஒரு சிஎம் உடைய போட்டோவை மாட்ட மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு தெளிவான மரபாகவே இருந்துட்டு வருது. அதையும் புரிஞ்சிக்காம குழந்தைகள் கிட்ட பிரச்சாரம் பண்ற வகையில விஜய் அவருடைய போட்டோவை வகுப்பறையில மாட்டிட்டு வந்து அராஜகத்தில் ஈடுபடுறாங்க. இதுக்கு அடுத்து இன்னொரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, ஆற்காடு நகர செயலாளர் இதே மாதிரி ஒரு தொடக்கப்பள்ளியில போய் எல்லா வகுப்பறையிலையும் முதலமைச்சர் விஜய் அவருடைய போட்டோவை மாட்டி குழந்தைகளுக்கு சாக்லேட்டை கொடுத்து ஆசிரியர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிச்சுட்டு வந்திருக்கிறாரு. இதையெல்லாம் பார்க்கும்போது பள்ளிக்கூடத்தை இவங்க கட்சி நிகழ்ச்சிகளா மாத்திட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு எழுது. இப்பவே இப்படின்னா இந்த மாசத்துல வேற விஜய் அவருடைய பிறந்த நாள் வருது. அப்போ பள்ளி மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்றன்ற பேர்ல பள்ளிக்கூடத்துல புகுந்து இவங்களே பிறந்தநாள் விழாவை கொண்டாடுவாங்களோ அப்படிங்கிற பயமும் நமக்கு எழுது. அடுத்து திருவாரூர் மாவட்டம் குன்னலூர் ஊராட்சி எக்கல் பகுதியில் இருக்கிற ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில போய் தாவேக்காவை சேர்ந்த பொறுப்பாளர்கள் பள்ளியில குடிநீர் வசதி மற்றும் கட்டட பராமரிப்பு நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறாங்க. எனவே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான அதிகாரத்தை கொடுத்தது யாரு அப்படிங்கிற கேள்வியை பொதுமக்கள் வச்சிட்டு இருக்கிறாங்க. ஆக ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து பார்க்கும்போது தாவேக்காவினர் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டிருக்காங்க, பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காங்க, கொலை குற்றத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, தாவேக்கா நிர்வாகியை கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அதனுடைய வரிசையில் இவங்க ஆய்வுக்கு போகிறாங்க, பள்ளிக்கு போய் விசாரிச்சிருக்கிறாங்க, சிஎம் உடைய புகைப்படத்தை மாட்டியே தீர்வேன் அப்படிங்கிற பேரில் அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வரோம். இதுக்கெல்லாம் எங்கே முடிவு இருக்குது, இதெல்லாம் யார் கேள்வி கேட்பா, இதுக்கு யார் பொறுப்பு எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்த மக்களே யோசிச்சு மக்களே புலம்பி தீர்க்க வேண்டியது தான். ஆனால் தாவேக்கா கட்சி சார்பில் இருந்து எந்தவித விளக்கமோ எந்தவித அறிவுரையோ இது வரைக்கும் வரவே இல்லை அப்படிங்கிறது தான் நான் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது.